அப்பா தான் டைரக்டர், ரைட்டர், ப்ரொடியூசர், கதை எல்லாமே அப்பா தான். அதில் ஹீரோ பார்த்தா வந்து பையன் அப்படிங்கும்போது ஏன் பையனையே போடணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா? என் பையன் அப்படின்றனாலாம் தூக்கி கொடுக்கல. அவருக்கு அந்த இன்புட்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. சரி நம்ம வந்து வேற யாரையோ வச்சு நம்ம இது பண்றதுக்கு பதிலா நம்ம பையனே வச்சு பண்ணிட்டா என்னன்றதான். பொதுவாக மதுரை படங்கள்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கம்யூனிட்டியை பேஸ் பண்ண ஒரு படமாக இருக்கணும், இல்லைனா ஏதாவது வெட்டுக்குத்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியோ, இல்லை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்ணி தான் இந்த படங்கள்லாம் இருக்கும். ஸோ அதிலிருந்து எல்லா விதத்திலும் வேறுபட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படத்தை பண்ணது. கேமரா எடுத்து சினிமா மேக் பண்ணிடலாம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டஃப் தான். போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணினா மியூசிக் பண்ணிடலாம், டியூப்ல கொண்டு போய் படத்தை ஏற்றிடலாம் பண்ணிடலாம். ஆனால் அந்த படத்தை வெளியில் கொண்டு வந்து தேட்டர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டஃபஸ்ட் பார்ட்டு. எப்படி டஃப் ஆகுது, ஏன் சின்ன படங்களுக்கு வந்து ஏன் மதிக்கவே மாட்டேன்றாங்கன்ட்டுன்னு ஒரு பயங்கரமான ஒரு பயம் வந்துருச்சு. எங்கே நம்மளை போட்டு தள்ளிடுவாங்கல்ல, முடிச்சு விட்ருவாங்கன்னு தான் இருந்துச்சு. நம்மளை முடிச்சு விட்ருவாங்க போல் இதோட நம்மளும் மூட்டை முடிச்ச கட்டிட்டு திருப்பி மதுரைக்கே போய் திருப்பி வாத்தியார் வேலை தான் பார்க்கணுமான்ட்டுன்னு. பட் மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டீமை பார்த்து பேச போறோம்னா மதுரை 16 படத்தோட டீமை பார்த்து தான் பேச போறோம். வாங்க பேசலாம். ஹாய், வணக்கம். வணக்கம். ஸோ மதுரை 16 படம் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். நாங்கள் எல்லாருமே பேரே பார்த்தா வந்து மதுரை 16 ஏதோ ஒரு ஏரியாவை குறிக்குது. அது எந்த ஏரியான்னு தெரிஞ்சுக்கலாமா? மதுரை 16ன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்வியஸ்லி ஒரு ஏரியாவை குறிக்கிறது தான். அதில் வந்து இந்த கதையோட பின்புலம் வந்து பார்த்திங்கன்னா கரிமேடு. இப்போ நம்ம மெட்ராஸில் எப்படி ஒரு காசிமேடு ஏரியாவோ அந்த மாதிரி மதுரையில் உள்ள ஒரு கரிமேடு ஏரியா. ஸோ அதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்களோட வாழ்வியலை மையமாக வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். சரி, இந்த படம் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த படத்துல ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்பா தான் டைரக்டர், ரைட்டர், ப்ரொடியூசர், கதை எல்லாமே அப்பா தான். அதில் ஹீரோ பார்த்தா வந்து பையன் அப்படிங்கும்போது ஏன் பையனையே போடணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா? இல்லை, இது வந்து அது சில டைம் அந்த நெப்போட்டிசம் வேர்டில் போய் அது உளுந்துருது அது. பட் அது இல்லை. இது எனக்கு வந்து ஒரு 25 இயர்ஸாக வந்து இட்ஸ் பீன் அ ஹண்ட். எனக்கு வந்து சினிமாக்குள்ளே நுழையணுன்றது. பட் நம்மளோட சுச்சுவேஷன், வளர்ந்த சுச்சுவேஷனில் நம்மளை வந்து பயமுறுத்தி மதுரைக்குள்ளேயே உட்கார வச்சுட்டாங்க. மதுரையை விட்டு வெளியே போக விடல. ஸோ நம்ம வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் டு டூ ஷார்ட் ஃபிலிம்ஸ். அந்த மேடை நாடகங்கள் அதெல்லாம் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு சினிமா மேலே ஆசை, இன்ட்ரெஸ்ட் ஒத்துக்கிட்டு வந்துட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். 2020 வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். டைரக்டருமே வந்து என்னோட ஸ்டூடெண்ட் தான். எம்ஏ என்கிட்ட படிக்க வந்த ஸ்டூடெண்ட் தான். அதுக்கப்புறம் எம்ஃபில்ம் படிச்சு என் கூட கொலிகாவும் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணார். நானும் அவர் சேர்ந்துமே ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கோம். 4 ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து என் மனைவி வந்து அவரோட ஒரு படத்தில் கதையின் நாயகியா ஒரு ஃபுல் லென்த் ஷார்ட் ஃபிலிம், ஒரு 30 மினிட் ஷார்ட் ஃபிலிம் வந்து அவரோட ஆக்ட் பண்ணி, இன்ஃபேக்ட் அந்த படம் மதுரையில் வந்து ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் ஜெரோம் வந்து வளரும் போது ஜெரோமுக்கு அந்த மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. என் பையன் அப்படின்றனாலாம் தூக்கி கொடுக்கல. அவருக்கு அந்த இன்புட்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. சரி நம்ம வந்து வேற யாரையோ வச்சு நம்ம இது பண்றதுக்கு பதிலா நம்ம பையனே வச்சு பண்ணிட்டா என்னன்றதான். எனக்காண்டி அவர் பண்ணாரு, அவருக்காண்டி நான் பண்ணேன், அவ்வளவுதான். இது எனக்கு சினிமா மேல இன்ட்ரெஸ்ட், என் பையனுக்கு சினிமா மேல இன்ட்ரெஸ்ட். நாங்க 2 பேரும் மாத்தி பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயங்கரமா, ஒரு பக்கம் போலீஸ் வராங்க, ஒரு பக்கம் வந்துட்டு அருவாலாம் காமிக்கிறாங்க. மதுரை அப்படின்னாலே ஒரு கலவர பூமி, ரத்த பூமி, தூங்கா நகரம், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். படத்தோட கதை களம் பார்த்தா வந்துட்டு நிறைய ஏதோ ஒரு கொலை, ஏதோ ஒரு மர்டர், ஏதோ ஒரு ரவுடிசம், ஏதோ ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு போராட்டத்துக்கான கதை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எதை பேஸ் பண்ணி அதுல போயிருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். முக்காவாசி தொட்டுட்டீங்க. ஆனா நல்ல வேடம் சொல்லிட்டீங்க. போராட்டத்துக்கான ஒரு கதை. உண்மைதான். ஆனா அந்த மதுரைன்ற இந்த ஸ்டீரியோடைப் இருக்கு பாத்தீங்களா, மதுரையை சுத்தி வந்த படம்லாம் வெட்டு குத்துன்னு அஃப்கோர்ஸ் இருக்கு. பட் ஏன் எதுக்குன்றது செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. அது அவர் சொன்ன என்ன நல்ல சுவாரஸ்யம். ஆக்சுவலாக வந்து எப்படின்னா, பொதுவாக மதுரை படங்கள்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்யூனிட்டியை பேஸ் பண்ண ஒரு படமாக இருக்கணும், இல்லைனா ஏதாவது வெட்டுக்குத்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியோ, இல்லை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்ணி தான் இந்த படங்கள்லாம் இருக்கும். ஸோ அதிலிருந்து எல்லா விதத்திலும் வேறுபட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படத்தை பண்ணது. ஸோ இந்த மதுரை 16 படத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸு, வெட்டு, ஃபைட்டு எல்லாமே இருக்கும். பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை காரணம், இப்போ இந்த வெட்டுக்குத்தே பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்வியல் இது கிடையாது, இவங்களோட முகம் இது கிடையாது, இவங்களுக்கு பின்னாடி உண்மையான ஒரு முகம் இருக்குது. அந்த உண்மையான முகம் பல வழிகளை சந்தித்த பிறகு இந்த சமுதாயத்தில் தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறதுக்கான இன்னொரு முகமாக தான் நீங்கள் சொன்ன அந்த வன்முறை காட்சிகள் இதெல்லாம் இருக்குது. இன்னொன்று இந்த படத்தில் மூலமாக
ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன வைக்கிறோம்னா, வன்முறை அப்படின்றது வெறும் வெட்டுக்குத்து கிடையாது. ஸோ வன்முறைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் ஒரு தீம் எப்படின்னா, பணமும் அதிகாரமும் இருந்தால் என்னனாலும் பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வன்முறை. ஒரு சாமானியமாக இருக்க ஒரு மக்களோட வாழ்க்கையோட என்ன சொல்கிற தரத்தை வந்து பணமும் அதிகாரத்தை வச்சு என்னனாலும் பண்ணிடலாம், டாமினேட் பண்ணிடலாம், அவங்கள ஒதுக்கிடலாம், நசுக்கிடலாம்னு சொல்லி வரும்போது அதை திரும்பி எதிர்த்து அடிக்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். அவங்களுடைய உணர்ச்சிகள் வந்து மதிக்கப்படுறது இல்ல. சாதாரண தெருவில் ஒருத்தன் போனா அவனை மதிக்கிற கிடையாது. கார்ல வந்தாதான் அவன் பெரிய ஆளு, சாதாரண நடந்து போனா அவன் சாதாரண ஒரு ஆள். அவனை ஏன் நம்ம அவன் உணர்ச்சிக்கு நம்ம ஏன் மதிப்பு கொடுக்கணுன்ற சினாரியோ தான் இன்னும் முடியும் 2025 முடிக்கும் நம்ம நாட்டுல இருக்கு. அப்போ அவன் உணர்ச்சி மதிக்கப்படாம மிதிக்கப்பட்டுச்சுன்னா அவன் திரும்பி எப்படி ரிவர்ஸ், அவன் எப்படி அதுக்கு ரியாக்ட் ஆவான்? சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அதுதான் அந்த படத்தோட கிட்டத்தட்ட. ஓகே ஓகே ஃபைன். நீங்க சொல்லுங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மூவில ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டோரி கேட்டுட்டு ஓகே ப்ரொசீட் பண்ணலாம் ஆக்டிங்ல அப்படின்னு போகும்போது நான் டேரக்டரோட நிறைய சிட்டிங்ஸ் உட்காந்து அந்த ஸ்கிரிப்டை திருப்பி நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஆன் ரீவைண்ட் மோட்லேயே கேட்டிருக்கேன் ஸ்கிரிப்ட் முடிஞ்சக்கப்புறமே. ஏன்னா கொஞ்சம் அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து அவ்வளோ தேவைப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்ட்டு. இதோட ப்ரெப் செஷன் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே ஃபைன் ஃபைன். இப்போ வந்துட்டு ஒரு விஷயம், ஹீரோவா ஒரு விஷயம் பிடிக்கணும். உங்க ஊர் ஸ்லாங்லேயே கேட்கலாம், மதுரை பயலுகளுக்குலாம் இந்த படம் பிடிக்குமா? மதுரை பயலுகளுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இந்த படம். ஓகே. இல்ல இப்போ ஒரு மாதிரி அவங்களுக்கான ஒரு மைண்ட் செட் இருக்கும். படம் அப்படின்னாலே சுப்பிரமணியபுரம் மாதிரி இருக்கணும், கோரிப்பாளையம் மாதிரி இருக்கணும், அவங்களுக்குள்ள இருக்கிறதே வந்து இந்த பருத்தி வீரன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். அதே போலவே ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் இருக்குமா படத்துல? கண்டிப்பா அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் இருக்கு. ஓகே. இப்ப படத்துல நடிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம கேமரா பார்க்கும்போது ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம பண்ணிடுவோமா பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்திருக்கும். உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி வரும்போது? இருந்துச்சு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல, நம்ம வந்து கரெக்டா பண்றோமா அப்படின்ட்டு. பட் ஆனா அதுக்கடுத்து நான் ஓவர் த டைம் வந்து டைரக்டர் அண்ட் கேமராமேன் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க வந்து ப்ளஸ் நம்ம ஷார்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதோட ப்ரிவியூ அங்கே ஸ்பாட்லேயே பார்க்கும்போது ஓகே இது கரெக்டாக இருக்குது, நம்ம இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்றதுல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஸ்டேஜ்லேயே. எப்படி நீங்கள் அந்த நடிப்பு பாதையில் போனீங்க? ஸோ அப்பாவுக்கு ஆக்டிங் பிடிக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி நடிக்கணும், நம்ம ஒரு ஹீரோவை நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது? எனக்கு வந்து நான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் மூவிஸ் இந்த சீரீஸ் நிறைய பார்க்குறது, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது அப்படியே ஓவர் த டைம் போக போக ரொம்ப எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே இருக்கிற எல்லாம் எப்படி நடிக்கிறாங்க, எந்த மாதிரி கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணுறாங்க, ஒரு ஹியூமன்னால எப்படி இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் பண்ண முடியுது அப்படின்றதுல இன்ட்ரெஸ்ட் ஆகி சரி ஒரு ஆக்டராக இருந்தால் மல்டிபிள் கேரக்டர்ஸாக இருக்கலாம் போல் அப்படின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஆள் இப்படி நம்மளுக்கு ஒரு ஆளை பிடிக்கும் அப்படின்னு தோணலை, இவங்களை பார்த்து நான் இவங்கள மாதிரி நடிக்கணும் அப்படின்லாம் தோணும். உங்களுக்கு யாரை பார்த்து அப்படி தோணி இருக்கா? எனக்கு தனுஷ் சார் பிளஸ் தளபதி விஜய் இவங்க 2 பேரோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகும் எனக்கு. ஸோ இவங்கள மாதிரி ஆக்ட் பண்ணா நம்மளும் இன்னும் மக்களை ரீச் பண்ணலாம் அப்படின்னு அவங்க 2 பேர் ஆக்டிங்க்கு இன்ஸ்பயர் ஆன ஆள் நான். ஓகே. ஹீரோயின் ரொம்ப நேரம் அமைதியா இருக்காங்க. ஸோ நம்ம அவங்க பக்கம் போய் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். சொல்லுங்க, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. அது ஃபர்ஸ்ட் மூவியில ரொம்ப கஷ்டமா நடிக்கணும்னா நம்ம ஐ மீன் கிராமத்து சைடு சவுத் சைடு இருக்க ஸ்லாங் ஒரு மாதிரி இருக்கும். அங்க நடிக்கணும்னா பாடி லாங்குவேஜ்ல இருந்து ஐ மீன் லைக் தோரணைன்னு சொல்லுவாங்க, அந்த தோரணையை நிறைய விஷயங்கள் மாத்திக்கணும். அந்த மாதிரி ஒரு கேர்ளா ஒரு மதுரை பொண்ணா நடிக்கும் போது எப்படி இருந்தது? ஏன்னா நான் மதுரை பொண்ணுதான், அதனால மதுரை மூவி ஈஸியா தான் இருந்துச்சு நடிக்கிறதுக்கு. உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது படத்துல? சின்ன வயசுல இருந்தே ஆசைதான், வீட்டுல ஒத்துக்கல. அப்புறம் கொஞ்சம் போக போக நம்மளே பேசி பேசி ஓகே பண்ணியாச்சு. நீங்க இந்த படத்துல என்ன கேரக்டர் பண்ணீங்க? போல்டான பொண்ணா இல்ல ரொம்ப சாஃப்டான பொண்ணா? சாஃப்டான பொண்ணு. இந்த மூவி ஃபுல்லாமே நான் சாஃப்டா தான் பண்ணியிருப்பேன். எதுவுமே ரக்கட் அந்த மாதிரி மதுரை பொண்ணுங்களாம் இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லை. மதுரை பொண்ணுங்க அமைதியாவும் இருக்க கேரக்டரும் இருக்காங்க, நல்லா போல்டா இருக்கவங்க. யாருங்க சொன்னா மதுரை பொண்ணுங்களா ரக்கட் பொண்ணுங்கன்னு? பேசுறது மட்டும் தான் சவுண்டா இருக்கும், மற்றபடி ரொம்ப சாஃப்டான பொண்ணுங்க தான். ஸோ அந்த படம் பண்ணும்போது லைக் ஒரு விஷயம் தோணும்ல, இப்போ நம்ம படம் பண்ணும்போது கேரக்டர்ஸ் கொடுக்கும்போது இந்த கேரக்டர் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு, இது நம்ம சரியா தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணி இருக்கா? கண்டிப்பா தோணும். மதுரை பேஸ்ல எடுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மூவியே மதுரை பேஸ்ல வரையில ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே நம்ம மதுரை பொண்ணா நடிக்க போறோம், ஹாப்பியா இருந்துச்சு. அவ்வளவுதான். நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்ம ஆக்ட் பண்ணும்போது சில விஷயங்கள் சொல்லுவாங்க, நல்லா பண்றோமா, சூப்பரா பண்ணிருக்க, அப்படி எல்லாம் வந்துட்டு நிறைய ஐ மீன் வாழ்த்தும் அடல் எல்லாம் வரும். அந்த மாதிரி கூட இருக்கவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்க? அம்மா அப்பா எல்லாருமே அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ போன நல்லா பண்ணிட்டு வா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் போவேலே சொல்லிட்டு தான் அனுப்பிச்சாங்க.
இப்போ வரையும் ஓகேயா தான் போய்க்கிட்டு இருக்கு. மூவி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. செப்டம்பர் 12 படம் வரப்போகுது. எல்லாருமே தியேட்டர்ல பார்க்க போறோம். ஸோ இந்த படம் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் இந்த படம் பார்க்கும்போது? இந்த படம் மதுரை 16 படத்தை நீங்கள் அதாவது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல அதாவது ஃபஸ்ட்டு சொல்லணும்னா ஒரு நல்ல சினிமா பார்த்த ஃபீல் இருக்கும். அவங்க கொடுக்குற காசுக்கு தேட்டரில் வந்து பார்க்கும்போது இங்கே இதில் நடித்த எல்லாமே புதுமுக நடிகர்கள் தான். பட் ஆனால் அவங்களே அந்த இது என்ன சொல்ல ஒரு புதுமுக நடிகர்ன்றதை தாண்டி ஒரு நல்ல ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதில் திருவிழா ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் பேக்கேஜாக இருக்கும். அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் என்னென்னா இந்த படத்தில் நிறைய உண்மை சம்பவங்களை வந்து அடிப்படையாக வச்சு தான் அந்த சார் வந்து கதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி படமும் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அதெல்லாம் நவந்து கதை கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த வந்து கேள்விக்குறிகளுக்கு அவங்களுக்கான கேள்விகளுக்கான பதிலாகவும் இந்த படம் கண்டிப்பாக அமையும். சில ஆடியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, தியேட்டருக்கு போனால் அழுதே தீரணும், அழுதுட்டு வரணும், படம் பார்த்தோன்னா அழுதுட்டு வரணும்னு இருப்பாங்க. சில ஆடியன்ஸ் இருப்பாங்க படம் பார்த்தோமா ஜாலியாக சிரிச்சிடணும், ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில ஆடியன்ஸ் இருப்பாங்க படத்தில் ஏதாவது ஒரு க்ரைம் சீன் இருக்கணும், எதையாவது தேடணும், கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. இது வந்து எல்லா ஆடியன்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுமா சார்? டெஃபினட்டாக நீங்கள் கேட்குற மாதிரி லவ் வேணுமா லவ் இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, குத்துப்பாட்டு வேணுமா குத்துப்பாட்டு இருக்குது, ரேப் சாங் வேணுமா ரேப் சாங் இருக்குது, ஒரு சாதாரண ஒரு ஜென்டிலாக போகிற ஒரு சாங் வேணுமா ஜென்டில் சாங் இருக்குது, அழுகணுமா அழுக வச்சிருவாங்க, உங்களை அழுக வச்சிருவாங்க, அந்த மாதிரி அழுக வைக்கிற சீன் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி என்னன்னு சொன்னீங்க பாருங்கள், தேடி தேடி போவாங்கன்ட்டு அந்த கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து எங்களை புஷ் பண்ணி எந்த அளவுக்கு இந்த படத்தை புஷ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு உள்ளே திணிக்க முடியுமோ எங்ககிட்ட இருந்த சின்ன பட்ஜெட்டு எங்களை மாதிரி வந்து சினிமா மேலே அதிக அளவு காதல் கொண்ட மக்களெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு ஒரு பெரிய போராட்டத்தில் தான் வந்து எல்லா பேரும் சொல்லுவாங்க கஷ்டம்தான் பட்டோம், ஆனால் பட் வித் லாட் ஆஃப் லவ் இஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் கேட்குற அத்தனையுமே இருக்கு. படம் ரிலீஸ் டேட் பார்த்தா செப்டம்பர் 12 சார். அந்த டைம்ல பார்த்தா பெரிய பெரிய நடிகர்களோட படமும் வருது. அந்த படம் வர அன்னைக்கு தான் நம்மள மாதிரி ஆரம்பம் சொல்லலாம், இது நம்மளோட ஆரம்பம் சொல்றோம், நம்மள மாதிரி வளரும் கலைஞர்களோட படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஏன் அந்த டேட்டை செலக்ட் பண்ணீங்க? அத்தனை படம் வருதே, ஸோ அந்த இடத்துல இந்த படம் வந்து டஃப் கொடுக்குமா சார்? ஸ்கோப் இருக்கா? ஐ மீன் எல்லாருக்கும் வெளியே தெரியிற மாதிரி வருமா அந்த படம்? கண்டிப்பா வரும். இது டஃப்பான சிச்சுவேஷன் தான். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதாவது நீங்க கேமரா எடுத்து சினிமா மேக் பண்ணிடலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டஃப் தான். போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், மியூசிக் பண்ணிடலாம், கியூப்ல கொண்டு போய் படத்தை ஏற்றிடலாம் பண்ணிடலாம். ஆனால் அந்த படத்தை வெளியில கொண்டு வந்து தேட்டர்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, டஃபஸ்ட் பார்ட்டு. அதை பற்றி நிறையா பேசிட்டு தான் இருக்காங்க சென்னையில். ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நிறையா சென்னை என்ன டஃப் ஆகுது, எப்படி டஃப் ஆகுது, ஏன் சின்ன படங்களுக்கு வந்து ஏன் மதிக்கவே மாட்டேன்றாங்கன்ட்டுன்னு. சரி நீங்கள் மலையாளம் பக்கம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட் தான் ஹீரோ கிடையாது படம். அது வந்து தமிழில் இருந்தது ஃபுல்லாக வந்து இப்போ பேக்வேர்டாக போயிட்டு இருக்கு. தமிழில் வந்து அப்படியே பேக்வேர்டாக போயிட்டே இருக்கு. ஏன் காரணம்னா அது வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காதது தான். அப்படினால வந்து எந்த மாதிரி படம் பண்ணால் மக்கள் வருவாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. இந்த படம் எடுத்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வி 100% உண்மை. ஒரு பயங்கரமான ஒரு பயம் வந்துருச்சு, எங்கே நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க, இல்லை முடிச்சு விட்டுருவாங்கன்னு தான் இருந்துச்சு. நம்மளை முடிச்சு விட்டுருவாங்க போல் இருக்கு, இதோட நம்மளும் மூட்டை முடிச்ச கட்டிட்டு திருப்பி மதுரைக்கே போய் திருப்பி வாத்தியார் வேலை தான் பார்க்கணுமான்ட்டுன்னு. பட் தெரியல, பை காட்ஸ் கிரேஸ் வந்து நாங்கள் கேட்டிருக்கோம் தேட்டர்ஸ், 40 தேட்டர்ஸ் கேட்டிருக்கோம். 40 தேட்டர்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்குன்ற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்ல இருக்கிறோம். இந்த படம் வந்து இவங்களுக்கு மத்தியில் வந்து இந்த படம் வந்து உங்களை மாதிரி மீடியா பீப்புள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு பயங்கரமாக தேவைன்னா தெரியும். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை எவ்வளோ டஃப். அதனால் மீடியா பீப்புளோட சப்போர்ட்டோட, ப்ரெஸ்ஸோட சப்போர்ட்டோட, அதை தாண்டி மக்களோட பெரும் ஆதரவோட இந்த படம் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ல முடியாது, பட் டெஃபினட்டாக இட் வில் ஹாவ் அ டாக். மதுரை 16 பற்றி ஒரு பேச்சு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சர்க்குலேட் ஆகும் மீடியாக்குள்ள, சினிஃபீல்டுக்குள்ள வந்து எப்படா அப்படி புதுசாக ஒரு டீமை வச்சு பண்ணாங்கன்றது நம்பிக்கையில் இருக்கிறோம். லெட்ஸ் சீ, ஃபிங்கர்ஸ் கிராஸ், பார்க்கலாம். ஸோ ஒரு விஷயம் வந்துட்டு அப்பாவோட ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறோம், என்னதான் வந்துட்டு அதுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளியே டாக் எப்படி வரும்னா அப்பாவோட படம் தானே ஈஸியாக நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏதாவது வந்திருக்கா? யாராவது வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு ஏதாவது கேட்டிருக்காங்களா அவங்க? ஆஃபர்ஸ் வருது ஆக்சுவலி. பட் ஆனால் நான் இன்னும் நம்ம மூவியோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இன்னும் கம்ப்ளீஷனில் இல்லை. அதனால நான் அவங்ககிட்ட இன்னும் வாக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து எங்கள் மூவியோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிச்சுட்டு ரிலீஸ் முடிச்சக்கப்புறம் நான் கண்டிப்பாக எல்லார்ட்டையும் வந்து ஸ்டோரி கேட்குறேன், நம்ம எல்லாமே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றது தான்.
ஓகே. ஆஃபர்ஸ் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் வருது? எப்படி உங்கள தேடி வருது ஆஃபர்ஸ்? இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதுல வந்து இப்போ நம்ம மதுரக்காரன்டான் டான்ஸ் வீடியோ சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, ட்ரெய்லர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலலாம் பார்த்துட்டு சரி பையன் கொஞ்சம் நல்லா இருக்கான், சரி ஏதோ டான்ஸ் ஆட தெரியுது அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கு, பிடிக்கிறத போய் கூப்பிடுறாங்க. ஓகே. ஸோ வந்து நம்ம இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை முடிச்சுட்டு கண்டிப்பா எல்லாரையும் போய் சந்திக்கலாம் அப்படின்றதுக்கு தான் வெயிட் பண்றேன். எல்லாருக்குமே பிளாட்ஃபார்ம் கிடைக்காது. உங்களுக்கு கடவுள் மாதிரி ஒரு டைரக்டர், உங்க அப்பா அவங்களாம் கிடைச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. நிறைய பேர் வந்து நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஈவன் எல்லா இடமே சினிமா கேமரா முன்னாடி நிக்கணும்னாவே வந்துட்டு அது ஒரு தபம், ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து வளர்ந்து வரணும். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணணும். வாய்ப்புகள் உங்களை நிறைய தேடி வரணும். ஃபர்ஸ்ட் படம் எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் படம் தான், ஓ அந்த படம் எடுத்த டைரக்டர் அது அப்படின்னு அடுத்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு எப்படி சக்சஸ் ஆகும், நம்ம அந்த அந்த நீங்க நினைச்ச அந்த இலக்கை தொற்றுவீங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்காது? கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல தான் அந்த ப்ராஜெக்ட்டை நான் அக்செப்ட் பண்ணது. ஏன்னா எனக்கு ஒரு விஷயத்த எடுத்துட்டோம்னா அதை 100% முழுசா முடிச்சு கொடுக்காம வரக்கூடாது. அப்படி முடிச்சு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் அதை தொடவே மாட்டேன் நான். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயம். ஏன்னா என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சினிமாவில் டைரக்டர் ஆகணும், ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு சொல்லி உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி தான் நானும் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து கடவுள் புண்ணியத்தில் சார் மூலமாக எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ அப்போ எனக்கு இந்த கிடைச்ச வாய்ப்பை நான் எப்படி தக்க வச்சுக்கிறேன்றதை வச்சு தான் எனக்கு அடுத்த வாய்ப்பே கிடைக்கும். ஸோ பரவாயில்ல, இந்த பையன் இந்த இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட்டை வச்சு இப்படி ஒரு நல்ல படத்தை அவன் கொடுத்துருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பையனுக்கு வந்து ஒரு பட்ஜெட் கொடுத்தோம்னா, ஒரு ஆர்டிஸ்ட் கால் ஷீட்லாம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த பையன் வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸும் நம்மளை நம்புவாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டும் நம்மளை நம்புவாங்க. அதை வச்சு தான் வந்து நம்ம ஃப்யூச்சரில் டெவலப் ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக எனக்கு இந்த நம்பிக்கை இருக்குது, இந்த படம் நல்ல ஒரு வெற்றி படமாக அமையும். ஸோ இந்த படம் வெற்றி பெற்று அடுத்து ஒரு பெரிய படம் பண்ணி இந்த டீம் இங்க வந்து உட்காரணும். நாங்க வந்துட்டு அந்த அந்த படத்துக்கும் நானே இன்டர்வியூ எடுக்கணும். எங்க டீம் மூலமா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ.